அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு மருத்துவமனையின் முன்பு ஒரு தந்தையும் அவரது மகனும் ஒரு குழந்தையை கையில் பிடித்து புகைப்படத்திலிருந்து நம்மை பார்த்து அழுது கொண்டிருக்கும் ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் தீயாக பரவியது. இந்த வீடியோவின் பின்னணியில் உள்ள உண்மையை அறிந்தால் உங்கள் கண்களும் கண்ணீரால் நிரம்பிவிடும். இந்த தந்தையையும் மகனையும் இவ்வளவு உடைத்தது எது? ஒரு தாயின் தியாகத்தின், அன்பின் இந்த கதை ஒவ்வொரு மனிதனின் இதயத்தையும் தொடும். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த பிறகு உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு பகிர மறக்காதீர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒரு தந்தையும் மகனும் ஒரு குழந்தையை கையில் பிடித்து ஒரு மருத்துவமனையின் முன்பு நின்று அழுவதை நாம் பார்த்தோம். ஆனால் இதன் பின்னணியில் உள்ள கதையை கேட்டால் யாருடைய இதயமும் உடைந்துவிடும். ஒரு குழந்தையின் பிறப்பு நேரம் நெருங்கிய போது அந்த தாயின் உடல்நிலை மிகவும் மோசமாகியது. மருத்துவமனையில் அவரை அறுவை சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர். வெளியே அந்த தந்தையும் மகனும் ஒரு மகிழ்ச்சியான செய்திக்காக காத்திருந்தனர். ஆனால் அறுவை சிகிச்சையின் போது தாயின் உடல்நிலை மேலும் மோசமடைந்தது. மருத்துவர்கள் ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. தாயையோ அல்லது குழந்தையோ மட்டுமே காப்பாற்ற முடியும். அவர்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் இறைவனின் தீர்ப்பு வேறாக இருந்தது. அந்த தாய் தன் குழந்தைக்கு உயிர் கொடுத்தார், ஆனால் தனது உயிரை இழந்தார். குழந்தை பாதுகாப்பாக பிறந்தது, ஆனால் அந்த தாய் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார். செவிலியர் அந்த குழந்தையை தந்தையின் கையில் கொடுத்தார், ஆனால் அதே நேரத்தில் ஒரு துயரமான செய்தியையும் கூறினார். தாயை காப்பாற்ற முடியவில்லை. இந்த செய்தியை கேட்டதும் அந்த தந்தையும் மகனும் உடைந்து போனார்கள். அவர்கள் அந்த குழந்தையை கையில் பிடித்து புகைப்படத்திலிருந்து நம்மை பார்த்து உரத்து எழுதினர். ஒரு தாயின் அன்பின் ஆழம் என்ன என்பதை இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது. தன் குழந்தைக்காக ஒரு தாய் தன் உயிரையே தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார். இந்த வீடியோவை பார்த்தபோது உங்கள் கண்களும் கண்ணீரால் நிரம்பவில்லையா? உங்கள் பெற்றோர் இன்று உயிருடன் இருந்தால் அவர்களுக்கு ஒரு நிமிடம் நன்றி கூறுங்கள். ஒரு தாயின் பிரார்த்தனை ஒரு தீர்க்கதரிசியின் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை போல எப்போதும் உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கிறது. நம்மால் ஒரு பிரார்த்தனை செய்ய முடியும். இறைவன் நம் பெற்றோருக்கு நீண்ட ஆயுளை வழங்கட்டும். அவர்களுக்கு சேவை செய்யும் வலிமையை நமக்கு தரட்டும்.